இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பேக் ஃபுல்லா பணம் கொடுத்தீங்க போஸ்? அந்த ஆளு உங்களை முட்டாளாக்கிட்டான்னு தோணுது போஸ். என்ன இந்த உலகத்துல யாராலையும் முட்டாளாக்க முடியாதுடா. நான் ஒன்னும் அறிவில்லாதவ இல்லடா. இது என் கிரிமினல் மூளைக்குள்ள உதிச்ச ஒரு சூப்பரான ஐடியாடா. பிளானா? அது என்ன ஐடியா பாஸ்? நம்பர் 2, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஐடியா இல்லடா. இதை யூஸ் பண்ணா மோட்டு பத்துலுவும் இத ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்க 2 பேராலையும் யார் முகத்திலையும் முழிக்க முடியாத மாதிரி பண்ண போறேன். வாங்க தடி எடுக்கலாம். இந்த ஜோக்கர் போயிட்டு அவங்க மூஞ்சில அடிச்சிருக்க. இது என்னைக்குமே அழியவே அழியாது. இந்த டார்ச் மறுபடியும் அவங்க மேல அழிக்கிற வரைக்கும் அவங்க இப்படிதான் ஜோக்கரா சுத்தி ஆகணும். பாத்தியா என் கிரிமினல் மைண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உண்மையான நண்பன் அந்த குட்டமையன் ஜான் தான். ஊர்ல எல்லாரும் அவனை திருட நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ரொம்ப நல்ல மனசுக்காரன், தங்க மனசுக்காரன். அவனை யாரும் சரியா புரிஞ்சுக்கல. அவனை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நான் மட்டும்தான். அவன் ரொம்ப நல்லவன். ஊர் மக்கள் அவனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிங்கமும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவனுடைய உண்மையான மனசு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி இதுவரைக்கும் யாரும் என்ன பாராட்டதில்ல போட்டு. உன்னை முள்ளு நினைச்சனே. நீ ஒரு ரோஜா பூ போட்டு. ரோஜா பூ நீ எவ்வளவு நல்லவன். ஆனா நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை ஜோக்கரா வந்துட்டேன். நம்பர் 1, நம்பர் 2 நாம திரும்ப போயிடலாம். இனிமே போட்டு எப்பவுமே ஜோக்கரா மாத்த வேண்டாம். வாங்கடா போலாம். சார், இது வரைக்கும் நான் பேசின விஷயங்கள் எல்லாமே என் கனவுல வந்த விஷயங்கள். அதை நீங்க உண்மை நம்பினீங்கன்னா இந்த புர்புரி நகரமே ரொம்ப சங்கடத்துல ஆழ்ந்துடும். அது மட்டும் இல்ல, இந்த குட்டப்பையன் ஜான் இருக்கானே, அவன் ஒரு பக்கா ஃப்ராடு, திருடன், 1 நம்பர் கிரிமினல், அக்யூஸ்ட், இப்படி எந்த பேர் சொல்லி வேணாலும் அவனை கூப்பிடலாம். அவன் இருக்கிற வரைக்கும் இந்த நாடும் உருப்படாது, இந்த நகரமும் உருப்படாது. அவன் மட்டும் என் கையில மாட்டான்னா அவனை அப்படியே கைமா பண்ணிடுவேன். தூங்குடா கண்ணா தூங்கு, லிட்டில் மோட்டு தூங்கு, சொட்டரையா தூங்கு, கம்முனு வாய முடி தூங்கு, லிட்டில் மோட்டு தூங்கு. பாஸ் தூங்கிட்டா பாஸ்? உண்மையாவா? இப்ப ஜாலியா இருக்க மோட்டு. மோட்டு பத்துலு உங்க 2 பேராலையும் யாருக்கிட்டையும் முகத்தை காட்டவே முடியாது. உன்னை பார்த்தா காமெடியா இருக்கடா பத்துலோ. நீ போய் உன் முகத்தை கண்ணாடியில பாடுறா சீக்கிரம். வீங்கன வைத்து மோட்டு, என் முகத்தை போய் கண்ணாடியில பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன் முகத்தை வேணா நீ உடனே கண்ணாடியில போய் பாடுறா. போ சீக்கிரம் கிளம்பு. நம்ம பேச்சு எப்படி உத்தம வில்லன் கமல் சார் மாதிரி மாத்தினது யாருடா? ஒருவேளை அந்த டைரக்டர் ரமேஷ் அரவிந்தா இருக்குமோ? சோப்பு ஓலியே மோட்டு சீக்கிரமா போய் நம்ம டாக்டர் ஜட்கா கிட்ட உதவி கேட்கலாம்டா. ஓகே, பூசணிக்கா பண்ணது அதுக்கு கரெக்டான ஆளு. ஏய், யார் நீங்க? எதுக்கு இப்படி முகத்தை மறைச்சிக்கிட்டு போறீங்க? டேய், நான் கேட்கறது உங்க காதுல வெளியே யார் நீங்கன்னு சொல்லுங்க. அதோட என் நண்பர்கள் மோட்டு பத்துல வீட்டுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு அகல வாயிடா உனக்கு?
என்ன மோட்டு பத்துல என்ன வேலை இது? மோட்டு பத்து. சிரிக்கிறத எடுத்துக்கிறா சில்லற பசங்களா. நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது எங்க முகத்தை இப்படி மாத்தினது யாருன்னு தெரியல. இதை சரி பண்றதுக்காக தான் அந்த பூசணிக்காய் மண்டைய கிட்ட நாங்க போய்கிட்டு இருக்கோம். சாரி நண்பர்களே, ரொம்ப சாரி. ஏற்கனவே நீங்க பிரச்சனையில இருக்கும்போது உங்களை நான் வேற அடிச்சு துவைச்சிட்டேன். என்னத்தான் ஓங்கி உலக்கையில் அடிக்கிற மாதிரி அடிச்சா கூட கடைசியில நண்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல சார், அதுதான் சார் பெரிய மனசு. உங்களுக்கு அகல மனசு வேற. இதை கேட்டதும் எனக்கு 3 முட்டை பிரியாணி சாப்பிட்ட மாதிரியும் இவனுக்கு ஒரு கூட சமோசா சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. அட பாக்ஸர் அவ்வளவு சீக்கிரமா அடிக்கிறத நிறுத்திட்டாடு. இப்ப பாருங்கடா, விளையாட்டுல ஒரு புது ட்விஸ்ட கொண்டு வரேன். ஹலோ உடனே உன் போன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. நான் இப்ப சொல்ல வர விஷயம் பத்துலுவும் சேர்ந்து கேட்கணும். மோட்டு பத்துலு, உங்க முகத்துல கலர் பூசுனது யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்க எதிர்பார்க்கிற அந்த மிஷன் முடியாத வரைக்கும் நீங்க 2 பேரும் என்ன முயற்சி பண்ணாலும் சரி அந்த கலரை அழிக்க முடியாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. மோட்டு ஓஹோ, அப்படின்னா நீங்க எங்களை முட்டாளாக்குறீங்களா? உங்க முகத்துல நீங்களே பெயிண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அந்த சீக்ரெட் மிஷன் எங்க இருக்கு? சொல்லு. இதா இல்ல இதா வாங்க என்னத்த உண்மையை சொல்றீங்க? இப்ப சீக்கிரம் சொல்ல போறீங்களா இல்லையா? பாக்ஸர் அண்ணாச்சி, நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அப்படியே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. எங்க இன்னொரு தடவை மசாஜ் பண்ணுங்க. கெட்டப்ப மாத்த மாட்டோம். அதே சிங்கம் சார் கே அடையாளம் தெரியல. நில்லுங்க, முகத்தை காட்டுங்க. யார் நீங்க? சிங்கம் சார், நாங்க 2 பேரும் தான் மோட்டு பத்துலு. அப்புறம் எதுக்கு மூஞ்ச மூடி இருக்கீங்க? ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணி காட்டுங்க. நீங்க மோட்டு பத்துலுவா இருந்தா எதுக்காக மூஞ்ச மூடிட்டு போறீங்க? அவங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க வேற யாரோ தான். ஓபன் பண்ணுங்க, சீக்கிரம் காட்டுங்க. மோட்டு அவசரப்பட்டு உன் மூஞ்சி என் மூஞ்ச காட்டக்கூடாது, இல்லனா பப்ளிக் பல 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 பலன்னு சிரிப்பாங்க. அதனால இங்க இருந்து எச்சாயிடலாம். ஏய் நில்லுங்க, மரியாதையா மூஞ்ச காட்டிட்டு போங்க, இல்லன்னா ஷூட் பண்ணிடுவேன். பக்கமா ஓடி வந்துரு The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏய் ஸ்டாப், ஸ்டாப் in the name of law. அம்மா மோட்டு பத்துலு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா, என்கிட்ட இருக்க கடைசி கெமிக்கல் இதான்ப்பா. இது யூஸ் ஆனா ஆச்சு, இல்லனா ஐம் சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கண்டிப்பா சரியாயிடுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த ஆயில கொடுங்க. இத போட்டு நாங்க வாஷ் பண்ணி பாக்குறோம். மேக்கப் எல்லாம் போயிடும். என்ன ஸ்மெல்? பூசணிக்காய் மண்டையா, திடீர்னு எனக்கு என்னடா ஆச்சு? மோட்டோ சீக்கிரமா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணேன்டா. காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதாடா மண்டப்பையில? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா மோட்டோ, நம்மளோட இந்த மைனஸை நம்ம பிளஸ்ஸா மாத்திக்க வேண்டியது தானே. அதாவது மோட்டோ, பசங்களுக்கு காமெடினா ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம 2 பேரும் காமெடியில பயங்கரமா ரீச் ஆயிட்டோம். இன்னும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் பண்ணலாமே. என்ன நான் சொல்றது? அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சியை பார்த்து பிடிக்காத அந்த தண்டனக்கா டானே நம்ம முகத்து கெட்டப்ப செட்டப்பெல்லாம் அவனா ரிஸ்க் எடுத்து மாத்திடுவான். எப்படிடா சூப்பரே, இதையே நம்ம உடனடியா செயல்படுத்துவோம். புட்புரி நகரத்து குழந்தைகளே, உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க மேஜிக் ஷோ பண்ண வந்திருக்கோம். நாங்க தான் உங்க மோட்டு பத்துலு. உங்களை சந்தோஷப்படுத்தி நாங்களும் சந்தோஷப்பட போறோம். என்ன ஆரம்பிக்கலாமா? ஜோர ஒருத்தர் கை தட்டுங்க. இப்ப பாருங்க எங்க ஜோக்க. டெக் டங் கொங் கொங் டக டக லோ பா பங்கம் பங்க கொக்கா குரோ பாட்டி டாபோ டெக் டக டா டெக் டக டா ஓ லக்கர கொனோ லக்கர கொனோ. ஓவர் நைட்ல ஸ்டார் ஆயிட்டானுங்கடா, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டானுங்கடா. ஆமாண்டா, ஏன் ஐடியான்றதுனால என்ன அடிக்க போறீங்களா? அப்பதான் நான் திரும்ப பண்ண மாட்டேனா? சொல்லுங்கடா தடியனுங்களா. பாத்துடா மெதுவா. இல்ல வேணாம், விட்டுருங்கடா. நான் சும்மா ஜோக் அடிச்சா விட்டுருங்கடா. வேணாம். நம்பர் 1 நம்பர் 2 சொல்றது கேளுங்கடா. வந்துட்டான் பாரு ஓண்டா வாயே. நிறுத்துங்க.
நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஜோக்கர் ஃபேஸ நான் மாத்த போறேன். மேக்கப்ப கலைச்சிட்டான்டா, மேக்கப்ப கலைச்சிட்டான்டா குட்ட பையன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. முகம் மட்டும் தானே சரியாச்சு. உங்க பாப்புலாரிட்டி போயிடுச்சுல்ல. இனி யாரும் உங்க ஷோவை பார்க்க வர மாட்டாங்கடா. ஜான் மட்டும் தானே பாப்புலரா இருக்கணும். என்னோட பாப்புலாரிட்டியை பாருங்கடா, என் ஷோவை பாருங்கடா. ஜான் என்கிற டான் ஷோ. இப்ப பாருங்க, இந்த தொப்பி குலதி என்ன வரப்போகுது பாருங்க. இப்ப பூ வரப்போகுது. இதெல்லாம் சும்மா காமெடிக்காக தான். அடுத்தத பாருங்க, இந்த ஹேட் குள்ள இருந்து ஸ்வீட் வரப்போகுது பாருங்க. இப்ப பாருங்க, சூப்பர் ஷோ. ரொம்ப டிஃபரெண்டான மேஜிக். இந்த தொப்பிக்குள்ள இருந்து முயல் வரப்போகுது. அப்படி போடுங்க.